ஸோ நான் ஸ்ரீராம் ராமநாதபுரத்துலேருந்து இருக்கேன். அம்மா பேர் வந்து சண்முகவள்ளி, அப்பா பேர் பக்கீரசாமி. வேலம்மாள் இன்ஸ்டியூட்டில். அப்புறம் கைட் பண்ணாங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் நீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னலாம் கொடுத்தாங்களோ அதை டே டு டே அப்படியே கம்ப்ளீட் பண்ணேன். அதை அப்படியே ரெகுலராக பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். அப்படியே சிலபஸ்லாம் கரெக்டாக முடிச்சு அந்த ரிவிஷன்லாம் வரும்போது இன்னும் நல்லா ஈஸியாக இருந்துச்சு. நல்லா மார்க்ஸை இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ அப்போ எனக்கு கொஞ்சம் ஹோப் வந்துச்சு, சரி நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மட்டும் ஃபைனலாக அந்த கிராண்ட் டெஸ்ட்லாம் நிறையா அட்டன் பண்ணேன். மார்க் டெஸ்ட் இன்னும் நிறையா அட்டன் பண்ணாலும் அதுக்கு மட்டும் நிறையா கொஷின்ஸ்லாம் எக்ஸ்போஸ் ஆனோம். அப்புறம் ஃபைனல் நீட் வந்து எனக்கு கொஞ்சம் அப்புறம் ஈஸியாக தான் தெரிஞ்சு எனக்கு. நீங்கள் இது வந்து எவ்வளோ நாளாக நீங்கள் இந்த நீட் ட்ரைனிங் எடுத்தீங்க? எப்படி இருந்தது இந்த ட்ரைனிங்? 2 இயர்ஸ் தான் சார் எடுத்தேன். ஜாலியாக தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே நாங்கள் எல்லாமே நீட்டு தானே, ஒரே ஹாஸ்டலில் தான் இருப்போம். அப்படின்னாலாம் டிஸ்கஸ் பண்ணிப்போம். எனக்கு தெரியாத அவன் சொல்லித் தருவான், அவனுக்கு தெரியாத நான் சொல்லித் தருவேன். நான் ஃபிசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தானா இன்னொருத்தன் ஃபிசிக்ஸ் சொல்லித் தருவேன். அவன் பயோவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தானா பயோ சொல்லித் தருவான். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி இந்த எப்படி கோட் வேர்ட்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில பேர் அந்த இதில் டேலண்டடாக இருப்பேன். அவன் தான் எனக்கு சொல்லித் தருவாங்க. நான் வந்து எப்படி ஒரு ப்ராப்ளம்னா எப்படி அப்ரோச் பண்ணுவேன், நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து நல்லா பண்ணுவேன். அவங்களுக்கு நான் சொல்லித் தரேன். அப்படியே டிஸ்கஸ் பண்ணி அப்படியே ஜாலியாக தான் போச்சு. அப்புறம் நைட் சும்மா பேசிகிட்டு இருப்போம். அப்படியே ஃபன்னாக அப்படியே நல்லா தான் சார் போச்சு. ஹாஸ்டல் லைஃப்லேயே ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறது, சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? இல்லை ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் இருந்தேன். அதனால தான் இங்கே வந்து சேர்த்துட்டாங்க வீட்டில். ஃப்ரெண்ட்ஸை தான் நிறையா பேசிகிட்டே இருப்பேன். அப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அதனால தான் சரி என்ன இப்படியே இருக்கான்னு சொல்லிட்டு அப்பா தான் வந்து சரி அவரும் ஹாஸ்டல்லே சின்ன வயசுலேயே படிச்சிருக்காரு. ஸோ ஹாஸ்டல் லைஃப் வந்து இவனுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் ஹாஸ்டலில் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் டிஸ்கஸ் பண்ணி இங்கே சேர்த்தாங்க. ஸோ அப்போ மறுபடியும் இப்போ ஃபோன் தான் நோண்டிகிட்டு இருக்கேன். இப்போ ஜென்ரலாகவே நீட்னாலே ஒரு பயம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு அந்த பயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸும் எங்கள் கேங்கில் யாருக்குமே அந்த பயம் இல்லை. சரி என்ன எல்லாமே நான் சொல்லுது ஃப்ரெண்டாக அப்படியே ஜாலியாக தான் போனோம். என்னடா இதில் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. எங்களுக்கு சின்ன வந்து சேர்ந்தோடனே எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் அதே டிசைராக தான் இருந்துச்சு. சரி நீட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிவேட் ஆகலை. அதே கேங்கோடு அப்படியே அப்ரோச் பண்ணோம். அப்புறமாட்டி கடைசியாக எல்லோரும் நல்ல ஸ்கோர் தான் எடுத்துருக்கோம். அப்படின்னா நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் எடுப்பானுங்க. கடைசியில் சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டானுங்க. அதான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ரிசல்ட் பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எங்கே சூஸ் பண்ண போகிறீங்க? எந்த இன்ஸ்டியூட் சூஸ் பண்ண போகிறீங்க? நான் வந்து நார்த் சைடு போகலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கேன். இன்னும் போய் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட்டு பார்த்தோன்னே அது எதிர்பார்த்தது தான். ஏன்னா ஸ்கூல் இன்ஸ்டியூட்ஸ்னே சொன்னாங்க இந்த மாதிரி இவ்வளோ வரும் மார்க் கால்குலேட் பண்ணதில்லை. ஸோ அதே மாதிரி தான் வந்துச்சு. ஸோ எதிர்பார்த்தது தான். பெருசாக நான் ஒன்றும் ஷாக் ஆகலை அந்த மாதிரி பார்த்தேன். மற்ற மாணவர்களுக்கு என்ன சொல்ல பயப்பட வேணாம்னு தான் சொல்லுவேன். நான் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, என்ன இருக்குது இதில் ஒரு நீட் எக்ஸாமும் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க, நம்மளால் முடியாத ஒன்றும் பெருசாக இல்லையா, சும்மா எழுதிட்டு போக வேண்டியதான். உங்களுக்கு இஷ்டம் இருக்கணும். அந்த அதில் ஒரு சின்ன மாலும் பண்ணணும் இஷ்டம் இருந்தால் தானே அப்ரோச் பண்ணுறோம். சும்மா மற்றவங்களுக்காக வீட்டில் சொல்கிறாங்கக்காக ஃபோர்ஸ் பண்ணி பண்ணோம்னா அது வராது. எனக்கும் தம்பியும் அதே மாதிரி தான் இருப்பான். படிடானா அவன் என்னோட ஜாலியாக இருப்பான். அவன் அவனை ஃபோர்ஸ் பண்ணலாம் கொண்டு வர முடியாது. ஸோ நான் சொல்லுவேன் விட்டுருங்க, ஏன் போட்டு அவனை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நிறைய வீட்டில் அந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம பிடிச்சதான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் சம்ஸ் இந்த மாதிரிலாம் பிடிக்கும். சில பேருக்கு பயாலஜி இந்த மாதிரி கதை அது மாதிரி அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி அப்படியே போகலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.